திமுகவிலையும் சேருவதற்கான வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்த முயற்சி பண்ணாரு. ஆனா அவர் கேட்கறத அவங்க கொடுக்கல. பிஜேபி கைவிட்டாங்க. எடப்பாடியும் கதவை அடைச்சிட்டாரு. டிடிவி தினகரன் ஒரு சில முயற்சிகள், அண்ணாமலை சில முயற்சிகள்லாம் வேற பண்ணாரு. இல்ல இவர் கெட்டு போனது அண்ணாமலைனால தான். ஏங்க நீங்க வேற இல்ல இது தமிழ்நாட்டுல ஒரு படிச்சு இல்ல 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 அண்ணாமலையுடைய ரோடு தான் இந்த டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் 3 பேர் அதிமுக வெளியே வருவதற்கு, தெருவுக்கு வருவதற்கு, அவர் தெருவுக்கு வர்றதுக்கு யாரு? அண்ணாமலை தெருவுக்கு வர்றதுக்கு அவரே நீங்கள் அண்ணாமலை அரசியல் அரிச்சுடியே தெரியாமல் திடீர்னு தலைவரானவர். அரசியல் எப்போ வேண்டுமானாலும் காலை வாருவாங்க, எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் சிறைக்கு போக வேண்டி வருகிற ஒரு கொடூரமான இடம்தான் அரசியல். இதை அண்ணாமலை தெரியல. அண்ணாமலை புது அரசியல்வாதி. அதனால் அவருடைய கட்சி அவர் தூக்கி போட்டுச்சு. அவருடைய கட்சியை தூக்கி போடுவதற்கு காரணமே இந்த சசிகலா, ஓபிஎஸ், டிடிவியை அதிமுக சேர்த்துக்கொள்ளுங்கன்னு அவர் கொடுத்த அழுத்தம் தான். இப்போ ஓபிஎஸோட நிலைமை என்னன்னா, அதிமுகவுக்குள் எடப்பாடி கதவை அடைத்தால் அப்படியே திமுக பக்கம் போய் சேருவது தான் வழி. வேறு வழியே இல்லை. இப்போ எந்த ஆஃபர் இல்லாமல் அங்கே போய் சேர்ற மாதிரி வேற வழி. திமுகவுக்கு போனால் அவருக்கான அந்த முக்கியத்துவம்ன்றது அதே சீட்டு கொடுக்க வாய்ப்பு உண்டு. கரெக்ட்டுங்களா? வேற கட்சியில பொறுப்புன்றது பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் கேட்கிறாரு. வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்ல இல்ல இல்ல. டிவிக்கே ஒரு ஆப்ஷன். டிவிக்கே ஆப்ஷன் எப்படின்னா, செங்கோட்டையன் வேற அவருடைய நண்பர் தான். செங்கோட்டை இப்ப என்ன சொல்றாரு, எனக்கே ஆப்ஷனை காணோம், நாளைக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கறது. நீங்க அவர் தான் பொங்கலுக்கு பிறகு எல்லாரும் வந்துருவாங்கன்னாரு. அதாவது பொங்கல் வரும், தீபாவளி வரும், அப்புறம் அமாவாசை வரும், அப்புறம் பௌர்ணமி வரும், அப்புறம் ஆடி அமாவாசை வரும். நீங்கள் இப்போ ஜனநாயகனே வரல. அப்போ நீங்கள் அவருடைய நல்ல சிஷ்யம் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாலகங்கா, சுப்புரத்தினம், இவர்களெல்லாம் திமுக போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ அவர் என்ன கேட்டாருன்னா, செங்கோட்டையங்கிட்ட 20 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு டீல் பேசுகிறாங்க. நாங்கள் 20 பேர் கிளம்பி வந்துடுறோம், விஜய்கிட்ட சேர்ந்துருவோம், எங்கள் தொகுதி 20 தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க, 10 கோடி ரூபாய் எலெக்ஷன் நிற்கிறது, மிரட்டிடுறோம். எங்கிட்ட பெரியார் இப்போ தேர்போகி பாண்டிய மகேந்திரன், காமராஜ் போல் எங்களால் ஒரு 20,000 ஓட்டை வாங்க முடியும். எங்களுக்கு கொடுனா இந்த டீலிங்கை ஆதவர்ஜுனா மூலம், ஜான் ஆரோக்கியசாமி மூலம் சொல்கிறார் விஜய்கிட்ட. அந்த தரப்புல இருந்து எந்த சிக்னலும் வரல.